டாபிக் என்ன அப்படின்னா பைனரி ஃபைல்ஸோட ஆக்சஸ் மோட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல்ஸோட ஆக்சஸ் மோட் என்னன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போறது பைனரி ஃபைல்ஸோட ஆக்சஸ் மோட். ஸோ இதுலயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 6 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் மோட்ஸ் இருக்கு. பைனரி ஃபைல்லையும் we are having 6 types of access mode. So the first பார்த்தோம் அப்படின்னா RB and RB plus. So when compared to text file, in text file we accept only R or plus. So here we are going to tell RB and RB plus. Why we have added this B is to tell this is a binary file. இது ஒரு binary file அப்படின்றது சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have added B. Okay. So same இந்த R and R plus என்ன ஒர்க் பண்ணுமோ அதே ஒர்க் RB and RB plus பண்ணும். இது வந்து பைனரி ஃபைல்ஸ் சொல்றோம். ஸோ பைனரி ஃபைல்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணும்போது அங்க ஆக்சஸ் மோட நீங்க என்ன கொடுக்கணும், ஆர்பின்னு கொடுக்கணும். இதே சப்போஸ் நீங்க டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்க போறீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆக்சஸ் மோட் கொடுக்கணும் அப்படின்னா ஆர். ஸோ ஆர்பியோட இது என்னன்னா, இப்போ சப்போஸ் ஃபைல் அங்க இல்ல அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ரீட் த டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் ஃபைல், சப்போஸ் தட் ஃபைல் இஸ் நாட் தேர், ஆனக்குள்ள இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், இட் வில் ரைசஸ் அண்ட் கெட். எதுல, ஆர்பில. இது ஆர்பி பிளஸ்லயும் சேம் அதே மாதிரிதான். அங்க ஃபைல் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா இட் வில் ரைசஸ் அண்ட் கெட். இதுல ஆர்பி பிளஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போத் ரீட் அண்ட் ரைட் கேன் பி பெர்ஃபார்ம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்பி பிளஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். பட் ஆனா அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும், அந்த ஃபைல் இருக்கணும். அந்த ஃபைல் இல்லைன்னா என்ன பண்ணும், இட் வில் ரைசஸ் அண்ட் கெட். ஓகே. ஆர்பி அப்படின்னா அது ஒரு டிஃபால்ட் மோட். அதுல ஃபைல் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot do. சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா WB பிளஸ். ஸோ WBனா ரைட்டிங் பைனரி ஃபைல். ஸோ ரைட்டிங் பைனரி ஃபைல இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் இல்ல அப்படின்னா நியூ ஃபைல் கிரியேட் ஆயிடும்னு பார்த்தோம். அண்ட் தென் இஃப் யூ ஆர் ரைட்டிங் சம்திங் டு தட் ஃபைல்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், அதை ஓவர் ரைட் பண்ணணும்னு சொல்லுவோம். சேம் இதுவும் சேம் தான். பட் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இதுல ஒன்லி ரைட் மட்டும்தான் பண்ண முடியும் WBல. பட் இன் WPS நம்ம WB பிளஸ் நம்ம என்ன பண்ணலாம், we can write both read and write ஆப்ஷன். இதுலயும் ஃபைல் இல்ல அப்படின்னா ரெண்டுலயுமே ஃபைல் கிரியேட் ஆயிடும். இதுல வந்து சப்போஸ் கண்டென்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைல் ஏதாச்சும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஓவர் ரைட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா ஏபி, தட் இஸ் append into binary file. அதுதான் ஓகே. ஏபினா append into a binary file. ஸோ ஏபின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ரைட் மட்டும்தான் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நியூவா ஒரு டேட்டா நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ டேட்டாவா என் ஃபைலோட எண்ட்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், இட் வில் ஸ்டார்ட் ஆடிங். நம்ம முன்னாடி சொன்னோம் அதே மாதிரி தான். ஃபைல் இல்லைன்னா ஃபைல் கிரியேட். ஸோ இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏபி பிளஸ் ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஏபில நம்ம என்ன பண்ண முடியாது, ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியாது. சேம் நம்ம டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பார்த்த அதே இதுதான். பட் மோட்ஸ் மட்டும்தான் டிஃபரெண்ட். பட் அதுல பண்ற ஒர்க் எல்லாமே என்னன்னா சேம் தான். ஸோ இந்த மோட்ஸ் எல்லாமே நம்ம கிளியரா இருந்தாதான் நமக்கு தெரியும் எந்த ஃபைல்ஸ்க்கு நம்ம என்ன மோட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது.